நம்ம தமிழ் சினிமால 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு ஆள் நம்ம இளைய தளபதி விஜய் தாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் விஜய். எனக்கு இந்த 200 கோடிலாம் வேண்டாம், எனக்கு தமிழ் சினிமால படம் நடிக்கிறதெல்லாம் வேண்டாம், எனக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் வேணும். அந்த கட்சி மூலம் நான் தமிழக மக்கள் எல்லாருக்குமே நல்லது பண்ணியே ஆவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ விஜயோட அப்பா எஸ்.ஏ.சி. சந்திரசேகர் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. ஃபேமஸான டைரக்டர் எஸ்.ஏ.சி. சந்திரசேகர் விஜயோட அப்பா. விஜயோட அப்பா சரத்குமார், விஜயகாந்த், ரஜினிகாந்த், கமல், ராமராஜன் இவங்களாம் நடிக்கும் பொழுது ஒரு ஃபேமஸான டைரக்டர். உடனே விஜய்க்கு ஒரு ஐடியா கிடைக்குது. நம்ம அப்பா டைரக்ஷன் பண்றாரு, யார் யாரோ படம் நடிக்கிறாங்க ஹீரோவா, ஏன் விஜய் நான் நடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சதுனால விஜயோட அப்பா சந்திரசேகர்கிட்ட போய் நிக்கிறாரு. அப்பா, உங்க படத்துல நான் நடிக்கிறேன், யார் யாரோ நடிக்கிறாங்க, ஏன் நான் நடிக்க கூடாது உங்க பையன் அப்படின்னு விஜய் கேட்டிருக்காரு. அப்போ விஜயோட அப்பா சந்திரசேகர் என்ன சொல்றாருன்னா விஜய் கிட்ட, தம்பி நீ படிக்க வேண்டிய வயசு இது, நீ இப்பதான் 10வது 9வது படிச்சுட்டு இருக்க, போய் ஒழுங்கா படிப்பை மூடி, அதுக்கப்புறம் நானே என் படங்கள்ல உன்னை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு விஜய் கிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காரு விஜயோட அப்பா. விஜய் சரின்னு கேட்டு அப்ப வந்துட்டாரு. நம்ம எவ்வளவு ஸ்டேஜ்ல பார்த்திருப்போம். விஜய் என்ன சொல்றாருன்னா, விஜய் நானு ரொம்ப நல்லாலாம் படிக்க மாட்டேன், எனக்கு அறிவே இல்லை, சாரி ரொம்ப அறிவுலாம் கிடையாது, ஏதோ ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், ஏதோ பாஸ் ஆகி வந்துட்டு இருப்பேன். இப்போ ஒரு 500 மார்க்குக்குன்னா நான் ஒரு 200 மார்க்கு, 1100 மார்க்குக்குன்னா ஒரு 711 மார்க்கு அப்படின்னு ஜஸ்ட் பாஸ் ஆகி தான் என்னோட படிப்பே முடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் வந்து சென்னையில விருகம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியால ஒரு சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் 10வது படிச்சிருக்காரு. விஜயோட 10th மார்க் எவ்வளவுனா மொத்தம் 1100 மார்க்குக்கு பரீட்சை எழுதியிருக்காரு விஜய். தமிழ்ல 155, 200 மார்க்குக்கு 155. இங்கிலீஷ்ல 200க்கு 133 மார்க், 200க்கு. மேக்ஸ்ல 95 மார்க் தான், 200க்கு 95 மார்க் தான் விஜய். மேக்ஸ்ல ரொம்ப வீக் விஜய். அதுக்கப்புறம் சயின்ஸ்ல 300 மார்க், 300 மார்க்குக்கு 206 மார்க் விஜய் எடுத்திருக்காரு. சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல்ல 200க்கு 122 மார்க் விஜய் எடுத்திருக்காரு. ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா 1100 மார்க்குக்கு 711 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்காரு விஜய்.